நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவேன்னா, நிறைய தலைவர்கள் இப்போ வந்து இளைஞர் பட்டாளத்துக்கு அடையாளம்னு சொல்லி தேர்தல் களத்தில் வந்து நான் இளைஞர் பட்டாளத்துக்கான அடையாளம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் யாருமே வந்து எடப்பாடியாரை மீறி செயல்பட முடியாது. எடப்பாடியார் தான் இளைஞர்கள் பட்டாளத்துக்கு ஒரு அடையாளமாக இருப்பார். ஏனென்றால் ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அறிந்து உணர்ந்து நிதியை ஒதுக்கி அதுக்காக செயல் திட்டங்கள் செயல் வீரர்களை கட்சியில் உருவாக்கி ராமலிங்கம் போல செயல் வீரர்களை கட்சியில் உருவாக்கி ஒரு ஒரு புரிதலோடு செயல்படுற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாராக தான் இருக்க முடியும். தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொல்கிறதுக்கே ஒரு வெக்கக்கேடு. அவர் வந்து இப்போ இடி வந்து கதவு தட்டின உடனே நேராக துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வீட்டில் தான் வந்து அது நிற்க போகிறது. அவரோட நெருங்கிய நண்பர் ரித்தீஷ் அவர்கள் வந்து இப்போ அப்ஸ்காண்டிங்கில் இருக்கார். விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து வீண் செலவு செய்கிறதுக்கு மட்டும்தான் விளையாட்டுத்துறை அமைச்சர். அவர் வந்து ஏற்கனவே இருங்காட்டுக்கோட்டையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ரேசிங் ட்ராக்கை வந்து யூஸ் பண்ணாமல் 42 கோடியில் ஊழல் செய்கிறதுக்காக மட்டும்தான் ரேசிங் ட்ராக் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து நம்ம தமிழகத்தில் பார்த்துருக்க முடியாது. ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் பார்த்துருக்க முடியாது. அதே போல் இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது. தமிழக மக்கள் இவங்களை விரட்டி அடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.